உங்களை ஒரு ஆளு சமோசா தாக்க வந்தால் என்ன செய்ய வேண்டும்? உன் பேர் என்ன என்று கேளுங்கள். ஆளு சமோசா என்று சொல்லும். உனக்கு ஆளே இல்ல, ஆனா பேர் மட்டும் ஆளு சமோசாவா என்று கேளுங்கள். ஆளு என்றால் உருளைக்கிழங்கு என்று அர்த்தம் என்று கோபத்துடன் சொல்லும். அப்படி என்றால் உன் ஆளு உருளைக்கிழங்கா என்று கேளுங்கள். எனக்கு ஆளே இல்ல மாமே, நான் ஒரு மொரட்டு சிங்கிள் என்று சொல்லும். இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல என்று சொல்லுங்கள். ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, நீ வேற ஏன் மாமே என்னோட டிப்ரெஷன் இன்னும் அதிகப்படுத்துற என்று கேட்கும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நண்பா, நான் உனக்கு ஒரு மெதுவடையை கரெக்ட் பண்ணி தரேன் என்று சொல்லுங்கள். ரொம்ப நன்றி மாமே என்று அது உங்களிடம் சொல்லும். அடுத்து நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு மெதுவடையை அந்த சமோசாவிடம் காமிச்சு, அந்த வடையிடம் போய் தயிர்ல போட்டா தயிர் வடை, போடலன்னா மெதுவடை, ஓட்டை இருந்தாதான் ஓட்ட வடை என்று பாட சொல்லுங்கள். அந்த பாட்டை கேட்டு வடையும் இம்ப்ரெஸ் ஆகி சமோசாவிடம் சேர்ந்து வாழ ஆரம்பித்துவிடும். ஒரு நாள் நீங்கள் அந்த வடையை சந்தித்து, நீ உன் புருஷனுக்கு துரோகம் செய்து விட்டாய், நீங்கள் இருவரும் வாழ தகுதியற்றவர்கள், நீங்க 2 பேரும் என் வாயில குதிச்சு உயிரை விட்டு விடுங்கள் என்று சொல்லுங்கள். அந்த சமோசாவும் வடையும் அவர்கள் செய்த தப்பை உணர்ந்து உங்கள் வாயில் குதித்து விடுவார்கள். நன்றி.